கிறிஸ்தவ மிகவும் பிரியமானவர்களே, 29/8/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபை இன்றைக்கும் இவரை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்படட்டமப்பா. உடைய நன்மையான ஈவுக்குள் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு உமையே நீர் ஒப்புக் கொடுத்த ரத்தத்தினால் இன்றைக்கு விடுதலையும் கிருபையும் ஆசீர்வாதமும் இருக்கட்டமப்பா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. யாத்திராகமம் 33:14 படி உம்முடைய சமூகம் இவருக்கு முன்பதாய் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். தேவமே, உம்முடைய சமூகத்தினாலே நிரப்பம் 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 நிரப்பம். உம்முடைய சமூகம் மாத்திரமே இவரை ஆளுகை செய்யட்டமப்பா. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. சகல தேவைகளும் சந்தித்துக் கொடுங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு அரணுக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். நேற்று மீண்டும் இன்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/8/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மை தருவீராக. ஆண்டவரே, கொரோனா வியாதியிலிருந்து ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. தொற்றானது பரவாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தோப்பு கொடுக்கிறேன்ப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, தருவீராக. எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் இன்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.